அது எனக்கு தெரியாதே! வணக்கம். சொல்லுங்க. ஆ. வணக்கம். ச அதான் இப்ப ஆ வணக்கம். இனியன் இன்னைக்கு பேசுறேன். 5வது நாளு. இனியன் பேசுறேன். சொல்லுங்க. அதான் இன்னைக்கு 5வது நாளு. மணி மணி ஹலோ! 2 ஆச்சு. சொல்லுங்க. ஞாயித்துக்கிழமை 2ஆம் தேதி. ம். இன்னைக்கு 5வது நாளு. எப்படி இருக்கு? மயக்கம், கிறுகிறுப்பு? மயக்கம் வந்து இல்ல நேத்து நைட்டு தான் அந்த மண்ட அழுத்தம் இருந்துகிட்டேவும், ஆ, தூக்கமே வரல. சரி. அப்புறம் வந்து எப்படியோ அப்படியே முழிச்சுட்டு இருக்கேன். இப்ப காலையில ம். நல்லா அந்த பேதிக்கெல்லாம் குடிச்சு, ஆ, நல்லா நல்லா வகுறெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். அதுல வெளிய போயிடுச்சு சுத்தமா. ஆ. எல்லாம் கிளீனா வெளிய பூரா கிளீன் ஆயிருச்சு வகுறு. எத வச்சு சுத்தப்படுத்துனீங்க? என்ன பொருள் வச்சு சுத்தப்படுத்துனீங்க? அதாவது வந்து 2 லிட்டர் தண்ணி, சரி. கொஞ்சம் அதாவது வந்து அந்த பெரிய டீஸ்பூன்ல 2 ஸ்பூனு உப்பு போட்டு, ம், ந நைட்டு அந்த தண்ணீல ம். 25 நிமிஷம் மீடியம் ஹீட்ல நல்லா இ கொதிக்க வச்சு இது வச்சிரணும். மீடியமா காய சரி. வச்சிரணும். ஆ, காய வச்சு இறக்கிரணும். ம், காலையில இறக்கி மூடி வச்சுட்டு, ம், காலையில நல்ல பெரிய எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம். ம், எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு நல்லா கலக்கிட்டு லேசா வெதுவெதுன்னு சூடு வச்சுக்கிறணும். லேசா. ம், அப்படி வச்சு குடிக்கும்போது, ம். உள்ளுக்குள்ளிருந்து மேல தொண்டையிலிருந்து அப்படியே உணவு குழாய் வந்து பூரா மலக்குடலெல்லாம் வந்து ஃபுல் டஸ்ட்டு பூரா கிளீன் ஆயிருது வெளிய. கடைசில ம், மெதுவா அ 1 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அந்த 2 லிட்டர் தண்ணீல. ம். அப்புறம் கொஞ்சம் குடிக்கணும். அப்புறம் மோஷன் போன பிறகு, ஒரு தடவ மோஷன் போயிட்டு வந்தோன்னா, பலபடி குடிக்கணும். ஆ, இப்படியே குடிச்சிட்டே வந்தேன். ஆ. கடைசில எல்லாம் குடிச்சு முடிச்சு, எல்லாம் வந்து இப்ப கூட ஒரு லேசா போச்சு. கடைசில வந்து அ மோஷன் போகும்போது ஒயிட்டா வந்துரணும். தண்ணி சுத்தமான கண்ணாடி மாரி வரணும். ஆ நம்ம ஒயிட் தண்ணி. வெள்ள அந்த நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோமோ, அந்த தண்ணி வெளிய வரணும். அந்த தண்ணி கலருக்கு தான் அந்த மஞ்சளா இருந்தா இன்னும் கசடு இருக்குன்னு அர்த்தம். ம், மஞ்சள். மொத கெட்டியா போச்சு எனக்கு. ம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கெட்டியா போச்சு. ஆ, அப்புறம் உள்ள உள்ள அப்படியே கிளீன் பண்ணி, ம். கடைசில வந்து ஒயிட் ஆக்கிருது சார் தண்ணி. கண்ணாடி மாரி வரணும். ஆனா அந்த தண்ணி வந்து நீங்க கண்ணாடி தண்ணி மாரி வந்துரணும். தண்ணி குடிச்சது அது கண்ணாடி அப்படியே மாரி வந்துருச்சுன்னா, ஃபுல்லா ஒரு எந்த அழுக்கும் இல்ல. அப்படியே குடல் சுத்தமாயிருச்சு அவ்வளவுதான். சதை சுத்தமாகாது. எது சார்? குடல் சுத்தமாகறது வேற, சதை சுத்தமாகறது வேற. சதை நம்ம தண்ணீல தான் சரி பண்ணணும். ஆமா. அங்க அதனால என்ன வாங்க. பண்ணேன், வந்து ஆமாமா. அதுக்கு அடுத்து இப்ப வந்து 1 மணியிலிருந்து ஆ, 1 மணியிலிருந்து தண்ணிக்கு வந்துட்டேன். ஆ இப்பதான் வந்து கவனிக்கணும். அது அருமையான முறை. இப்படித்தான் ஒரு புத்திசாலி செய்யணும். ஆ 1 ஒரு அடிக்காடி மணியிலிருந்து இப்போ இது நீங்க ஏற்கனவே உங்க உடம்பு வந்து ஏறத்தாழ ஒரு 40 மாசம், 50 மாசம் இதுக்கு பழக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஒரு குறைஞ்சபட்சம் 36 மாசம் அதனால உங்களுக்கு பழக்கம். நம்ம கெடுத்து வச்சுட்டேன் சார். வெயிட் எல்லாம் ஏறிடுச்சு. உடம்பு எத்தனை கிலோ? வந்து இன்னைக்கு எவ்வளவு கிலோ அழுக்கு நல்லா பாத்தீங்க? 60ஆ? அத்தனை கிலோ சேர்ந்துருச்சு. 60 கிலோவா? வந்து 62 இருந்துச்சு, 63 இருந்துச்சு. இல்ல இன்னைக்கு எவ்வளவு கிலோ? இப்ப வந்து இன்னைக்கு வெயிட் பார்க்கல. 50, 52, 53 இருக்கும். நாம 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி குடுக்குறப்ப சர்ருன்னு குறைஞ்சது இல்லையா? 48, 47 என்னமோ வந்துச்சுல்ல? 50 எத்தன 46 ஆமா, இருந்துச்சு. ஆமாம். அது மாரி அப்ப குறைக்கணும். ஆமா, குறைக்கணும். அப்படி குறைக்கும் சரிங்க பொழுது தான் சார். இப்ப தண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப ம். எதுவுமே சாப்பிடுறதில்ல. சரி. லெமன் டீ கூட சாப்பிடுறதில்ல. ஒரு 72 மணி நேரம் செய்யுங்க. 72 மணி நேரம். ஆமா. சரிங்க சார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கு அடுத்து ஒரு முடிவுக்கு. ஆ. ஆமா. அந்த 72 மணி நேரம் அந்த கசப்பு வந்து சேருதுன்னு வந்துச்சுங்க அப்டின்னா, அந்த கசப்பை இறக்குவதற்கு நாம வந்து ஒரு உப்பு போடாத மிக கொ உப்பு உப்பு போடாத மாங்காயோ, உப்பு போடாத முட்டைக்கோஸோ சாப்பிட்டு நேத்து இறக்கி கூட நைட்டு வந்து ஆ, நேத்து நைட்டு வந்து உப்பு போடாத மாங்கா சாப்பிட்டேன். அது நல்லா வேலை செய்யும். அருமை, அருமை.
நேத்து 4வது நாளு. வேக வச்சு சாப்பிட்டீங்க. நான் வேக வச்சு தான் உப்பு எதுவுமே போடாம, வெறும் வேக அதுதான் வச்சு நல்லது. மாங்காய் வேக வச்சு சாப்பிட்டேன். தான் எப்பவும் சாப்பிடணும். வேக வச்சு சாப்பிட்டோம்னா அந்த காய்கறி நீங்க ஆ ஆ. வாழைக்காயோ, வாழைப்பழமோ எந்த கனிகளையும் உதாரணத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்றேன். எந்த கனிகளையும் வேக வச்சா அது வந்து காய்கறி மாரி வேலை செஞ்சு வேகமா அது சுத்தப்படுத்தும். பழங்களை விட அது வேக வைக்கும் பொழுது அது காய்கறியா மாறி, நமக்கு கூடுதலாக அது வேலை செய்யுது. 2வது செரிமானம் அதான் சீக்கிரம் நானு ஆயிரும். நானு எப்பயும் நேந்திரம் பழம் சாப்பிட்டா வேக வச்சு தான் சாப்பிடுவேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. என்ன பண்ணலாம்? ரொம்ப அருமையான செய்தி. ஆ. நல்ல அது இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த இன்னைக்கு நாளைக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சது. எப்போ நீங்க இந்த ஆ நீர்ப்பயிற்சி செய்றீங்களோ, அப்போ வந்து இன்னைக்கே சாயங்காலத்துக்குள்ள ஒரு 4, 5 தடவ ஒண்ணுக்கு போயிரும். ஆ. அழுக்கு அதாவது அதாவது சிறுநீர் பிரிஞ்சாவே உள்ள ரத்தத்துல விஷம் இருக்குன்னு அர்த்தம். சிறுநீர் பிரிஞ்சாலேவா? ஆ. ஆமா. நாக்குல வெள்ள படிஞ்சிட்டு இருந்துன்னு வச்சுக்க. நாக்குல வெள்ள படியுது, ஊத்தல் படிஞ்சிட்டு இருந்தாவே, அந்த நீங்க என்ன இருக்குல்ல, நாக்குல இந்த லேசா அந்த தண்ணி தாகமா இருக்கும். இந்த ஒரு இது இருக்கு. ட்ரை ஆமா. இருக்கு. நாக்குல வெள்ள படிஞ்சாவே உள்ள விஷம் இருக்கு. நாக்குல வெள்ள போயிடுச்சுனாவே, ரத்தத்துல விஷம் இல்லைன்னு அர்த்தம். ரத்தத்துல விஷம் இல்லைன்னா தலைவலி நல்லாயிரும். தலைக்குள்ள இருக்க இப்ப சார், இப்ப நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த நாக்குல தண்ணி தாகமா இருக்கும்ல, ஆ. அப்ப வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கலாமா? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்கலாம் தாராளமா தண்ணி குடிச்சுக்கலாம். அதெல்லாம் தண்ணீங்கிறது மருந்து. தண்ணீருங்கிறது உணவு பொருள் கிடையாது. அது ஒரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கழிவை வெளியேற்றுவதற்கும், உராய்வை குறைப்பதற்குமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த தண்ணீர். நமக்கு வந்து நைட்ரஜன் காற்றோட்டம் தான் முக்கியம். அதாவது தண்ணீர் கூட முக்கியம் அல்ல. தண்ணீர் வந்து உராய்வை குறைப்பதற்கும், கழிவை வெளியேற்றுவதற்கும் தண்ணீர் தேவை. தூய காற்றுல தான் ரூமு வந்து காற்றோட்டமா இருக்கணும். அதுதான் அது இந்த முக்கியம். நம்ம ரூமு ஃபுல்லா இருந்தா தலைவலி காற்றோட்டமான போகும். ரூம் தான். நீங்க கேஸு, கீஸு, நாத்தம் கீத்து இருந்தது தலைவலி போகவே போகாது. ஆ. நீங்க அதனால தான் காற்றுள்ள ஏன் அறையில சொன்னா? இருங்க. அதனால தான் அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, ஆ. அந்த காற்றோட்டம் நல்ல காற்றோட்டம் நான் நான் இருக்கிற வீடு காற்றோட்டம் உள்ள வீடு தான். நான் இருக்கிற வீடு ஆமாம். கா இப்ப இருக்கிற நம்மளுக்கு எல்லாம் ஜன்னலு, கதவெல்லாம் நல்ல காத்தோட்டம் சார் நம்மளுக்கு. பின்னாடி காற்றோட்டம் எல்லாம் மரங்கள் எல்லாம் நெறைய இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல. ஆமா. அத உறுதிப்படுத்திங்க. நான் என்ன தகவல் இது வந்து உங்களுக்கு எனக்கான தகவல் மட்டுமல்ல. இது வந்து இப்ப YouTubeல போடுறேன். புரியுதுங்களா? YouTubeல வெளிய போயிட்டு பார்க்குறாங்க. இருக்கு. ஆமா, 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 ஆமா. நம்ம பேசுறதே சார் நீங்க நீங்க 10 வருஷத்துக்கு நீங்க 100 வருஷத்துக்கு என்னுடைய மாணவர் தான். நீங்க என்னைக்கு நீங்க பிறருக்கு சொல்லி தர்றீங்களோ, அதுவரைக்கும் நான் பிறருக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அதாவது நீங்க என்னைக்கு ம். நீங்க இத தொழிலா செய்றீங்களோ, அதுவரைக்கும். ஏன்னா வெங்கடேசன் வந்து தொழிலா செஞ்சிருக்காரு. இதுவரைக்கும் நான் ஒண்ணு தான் தொழிலா செய்றேன். ஏன்னா ஆமா. நோய் வந்ததுக்கு அப்புறம் லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல செலவு பண்றாங்க. ஜெயலலிதாவுக்கு 10 கோடி செலவு பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு 5 கோடி செலவு பண்ணாங்க. இது எல்லாருக்கும். ஆனா நோய் வராமல் இருப்பதற்கு யாருமே முயற்சி பண்றது இல்லைங்கய்யா. ஆமா, ஆமா. அது ஏன்? உங்கட்ட உங்கட்ட 10 கோடி பணம் இருக்கலாம். உங்களுக்கு சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம். ஏன் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு பத்தி உங்களுக்கு ஏன் அக்கறை இல்ல? தெரியல. ம். ஆமா. எல்லாரும் அப்படித்தானே. எல்லாரும் எப்படி உங்க பையன் இருந்து, எப்படி பொண்ணு அந்த இருந்து, இத மாமன் சரி எல்லாரும் பணம் பண்ணணும் மொற சம்பாதிக்கிறாங்களா தெரியல. இல்லையா? மொற தெரியல. மொற தெரியல. ஆ, ஆமா. ஆ இப்ப ஜெயலலிதாவுக்கு இல்லாத பணமா? எம்ஜிஆருக்கு இல்லாத பணமா? கருணாநிதிக்கு இல்லாத பணமா? இப்ப ம். நம்மளுக்கு வந்து இந்த மொற தெரிஞ்சதுனால தான், ஆ, நம்ம அந்த வயிற கிளீன் பண்ணிட்டு, ஆ. அந்த தண்ணீல போட்டா தான் அந்த மண்டை அழுத்தம் குறையுமு, தூக்கம் வரும்னு நம்மளுக்கு தெரியறதுனால, நம்ம இந்த சிஸ்டத்துக்கு வந்திருக்கோம். இது இது முக்கியமான தெரியலன்னா என்ன செய்றது? அருமை. ஆ இப்பதான் உண்மைய பேசுறீங்க. இதுல முக்கியமான ஆ, விஷயம்ன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான 10 ம், நோய்கள் சொல்றாங்க. முக்கியமான 10 நோய்கள். ம், அதுபோக இன்னொரு முக்கியமான 51 நோய்கள். ம். ஆக மொத்தம் 61 நோய்களுக்கு இங்கிலாந்துல மருந்து கிடையாது. இங்கிலாந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில். பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆ, கவுன்சில் 61 ம். நோய்களுக்கு மருந்து அதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய நரம்பு நோய். புரியுதா? ஆமா நம்மளுக்கு இப்ப நரம்பு நோய் தான். ஆ அந்த நரம்பு நோய்க்கு மருந்து, மாத்திரைகள் கிடையாது. சர்க்கரை நோய்க்கு மருந்து கிடையாது. ஆமா. ஆ, டயபெட்டிக்ன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக்னாவே உடம்பு டீகம்போஸ் ஆகுது. அழுகிடுது. அந்த பிணம் எப்படி செத்து போனா, ஒரு நாள்ல 6 மணி நேரத்துல, 7 மணி நேரத்துல அழுக ஆரம்பிக்குதோ, ஆ. டயபெட்டிக் வந்துட்டாவே டயபெட்டிக்ன்னு ஒருத்தன் இருந்தாவே, அவன் அவன் தொற்று நோயாளின்னு அர்த்தம். என்னது? ஆமாமா. ஆமா. அவன் புற்றுநோயாளி. அத்தனை பேத்துக்கு தொற்று நோய குடுத்துட்டே இருப்பான். இவனும் தொற்று நோயா இருப்பான். அது எப்படி ஒரு கிருமி வந்து தானும் கிருமியா இருக்குது. அடுத்தவனுக்கு கிருமி உண்டாக்குதோ அந்த மாரி, உலகத்திலே மோசமான ஒரு நோய் வந்து இந்த டயபெட்டிக் தான். ஆனால் அந்த ஆமா, டயபெட்டிக் ஆமா. இல்லாம நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அதுதான் நீங்க வந்து இப்ப எத்தன லட்சம் நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க?
இந்த மாதிரி தான் பல ம். கோடி பேர் செலவழிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில ஆயிரங்கள் நானெல்லாம் இது நெறைய ஹோமியோபதி, அலோபதி எக்கப்பா ஏகப்பட்ட செலவு. எங்க அப்போ வீட்டுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இப்ப உலகத்திலேயே வந்து அதிக நோய் யாருன்னா சர்க்கரை நோயாளி தான். அதிக நோயாளிகள் வந்து சர்க்கரை ம். நோயாளி தான். ஒவ்வொரு சர்க்கரை நாளைக்கும் நோயாளி, ஆமா, அல்சர் நோயாளி. அல்சர் ஆமா. நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வருது. அ எல்லாமே இருக்குது. எல்லா நோயும் முதன்மை நோய் தான். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ம். பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் 100க்கு 50 பேர் சர்க்கரை நோயாளி தான். சரி. ஆமா. எல்லாரும் பணக்காரன் தான். ஏழையோ இல்ல ஆனால் நோயற்ற வாழ்வு 100 கோடி ரூபாய் பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கானா? ஆனா ஆரோக்கியத்த சம்பாரிச்சு வச்சிருக்கானா? இல்லையே! இந்த ஆரோக்கிய ஆர்த்தி இல்ல. அப்ப அதுக்கான கல்வி முறை என்ன? பணம் சம்பாரிக்கிறதுக்கு கல்வி முறை இருக்குது. ஆரோக்கியத்த சம்பாரிக்கிறதுக்கு எங்க கல்வி முறை இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ம். சார் ஆமா. கல்யாணம் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க இல்லையா? கருமாதி ஆ. பண்றதுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. காதல் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. சாராயம் குடிக்கிறதுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. ஆனால் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு எங்க சொல்லிக் குடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். ம்ஹ்ம். 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 அதுதான் அதுதான் 2000 வருஷமா நம்ம பண்ண தப்பு. இப்ப அந்த புரட்சிங்கிறேன், இந்த ம். புரட்சிங்கிறேன். எல்லாரும் நோயில தான் சாகுறான். எல்லாரும் ஆமா. ஆனா சித்தர்கள் மட்டும் ம். எப்படி நோயை வென்றார்கள்? அதான் கேள்வி. அதான் பரிணாமம். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? நீங்கள் நம்மளுக்கு சார் அ யாரு எங்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம நம்ம தப்பிச்சுக்குருவோம் அதுதான் நாம நம்ம உலகத்துக்கு சொல்ல நோயிலிருந்து வேண்டியது. மொத இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கிடைக்க போய் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இல்லாட்டி நம்மளும் சிக்கலுதான். ஆமா. எனக்கு வெங்கடேசன் கிடைக்கலன்னு எனக்கும் தெரியாது இல்லைங்க. இப்ப எனக்கு வயது ஆமா 66, உங்களுக்கும் 67 தெரியாது. ஆச்சு. ஆமா. நானே இப்ப தொப்பையோட நம்ம உட்காந்துருப்பேன். 3 பேர் தப்பிச்சுக்கிட்டோம். இந்நேரம் ஆமா, பல நோய்கள் ஆமா, எனக்கு வந்திருக்குமே! ஆமா. ம். இதுல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைச்சா அசைவம் சாப்பிடலாம், சைவம் சாப்பிடலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அது சுவைதான். ஆனால் ஆரோக்கியத்த சைவ சாப்பாடு சைவ உணவு சாப்பிடுறீங்க சரி. அசைவ உணவு சாப்பிடுறீங்க சரி. அதெல்லாம் சரிதான். ஆனால் ஆரோக்கியத்த சரி செய்ய தெரியுமா? தெரியாது. தெரியாது, தெரியாது. அப்போ சைவத்திலயும் ஆரோக்கியம் இல்ல, அசைவத்திலயும் ஆரோக்கியம் இல்ல. ஆனால் நல்லா இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆனா நாம நெனச்சோம்னா சைவமும் சாப்பிட முடியும், அசைவம் சாப்பிட முடியும். சரியா? ஆமா, ஆமா. ஆனால் நாம அதாவது நீங்க நம்ம என்னன்னா, அதாவது ஒரு நேரம் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டோம்னா, ம். அத ஒரு 3 நாள் எல்லாம் முறிச்சிரணும். ஆ 3 நாள் தண்ணியிலே போயி, குடிச்சிடணும். அந்த உணவுல இருக்கிற இத முறிவு பண்ணிட்டு, அப்புறம் தண்ணிக்கு போயிரணும். அப்படி போகணும். ஆமா. அப்ப சரி. நீங்க இப்ப இந்த 3 1/2 வருஷமா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 3, 4 வருஷத்த நோக்கி 3 1/2 போயிட்டு வருஷம் செய்யல சார். விட்டுட்டேன். பூரா விட்டாச்சு. அதனால தானே இந்த வெயிட் ஏறிருச்சு. சரி. 3 1/2 வருஷமா என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போது பழையபடி இந்த மாரி ஆயிருவேன். சரி, சரி. ஆமா. ஆனா பழக்கத்துக்கு வந்து நீங்க அரைகுறையா இருந்தாலும் 3 1/2 வருஷம் செஞ்சுட்டு அந்த தான் இருக்கீங்க இது இல்லையா? மெத்தேடு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ. இந்த வயிற கிளீன் பண்ணிட்டு நம்ம தண்ணிக்கு போயிரணும்ன்ற இந்த மெத்தேடு தான் முடிவு எனக்கு மெயினா இந்த முடிவு நீங்க சரியான சொல்லிக் முடிவு. இந்த குடுத்தது. முடிவ கம்பத்துல யாராவது எடுப்பாங்கன்னா, யாரும் எடுக்க மாட்டானுங்க. ஆ வகுறு தான் நம்மளுக்கு முதல் எதிரி. வகுறு ஆ. சுத்தம் இல்லைன்னா எல்லா நோய் வரும். இப்ப நான் இன்னைக்கு காலையில என்ன பண்றேன், நேத்து பழைய மோர் சொன்னேன் தெரியுங்களா? பழைய மோர்ல வெங்காயத்த போட்டு வச்சிருக்கிறேன். அதுதான் ம். காலையில நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். ம். இப்ப இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ எனக்கு குறைஞ்சிருக்கு. ம். 1 கிலோ குறைஞ்சிருக்கு. நான் கடுமையான ஆராய்ச்சி பண்ணனால கொஞ்சம் கை கால்லாம் வீங்கிடுது. அது உட்காந்துட்டு அசையாம உட்கார்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறனால, லேசா கை, கால் இப்ப வீங்கிடுது. சார், இப்ப நம்ம இந்த தண்ணியிலேயே போயிட்டுருக்கோம். ஆ, அந்த 3 நாள் 72 மணி நேரம் போய் அந்த முறிவு பண்ணும்போது, ஆ, நீங்க மாங்காய் சாப்பிட சொல்றீங்க. ஆமா. இல்ல மாங்காய் இல்லாட்டி பீட்ரூட்டு இல்லாட்டி ஆ வ முட்டைக்கோசு சாப்பிட சொல்றீங்க. ஆ. அது இல்லாம நம்ம ஆ காய்கறி சூப்பு இந்த மாரி சாப்பிடலாமா? அதுக்கெல்லாம் நீங்க அ அ எது போட்டாலும் உப்பு போடாம சாப்பிடுங்க. எது சாப்பிட உப்பு இல்லாம. உப்பு கண்ண கெடுக்குங்க, உப்பு இல்லாம மூளைய இருக்கணும். கெடுக்குங்க. உப்பு போட்டீங்கன்னா நரம்பு நோய் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னாவே நரம்பு தளர்ச்சி நோய் நல்லாகாது. நரம்பு நோய் ஓஹோ! நல்லாகாது. இப்ப நம்மளுக்கு மண்டையில செக்ஷன் இருக்கிறது பூரா உப்பு மேல தான். ஆ நீங்க உப்பு திங்கிறனால தான் மண்டையில இருக்கிற நரம்பு தளர்ச்சி நோய் வருது. அப்படியா? சரி, சரி, நீங்க சரி, சரி. நல்லானதுக்கு அப்புறம் நீங்க 1,00,00,000 ரூவா நன்கொடை குடுத்துறணும். சரியா? அ சரிங்க சார். அதாவது இந்த நரம்பு நோய குணமாக்குறது ஒண்ணு தான். அதாவது உலகத்தில் நரம்பு நோய யாருனாலயும் குணமாக்க முடியாது. ஏன்னா, அலோபதி மருத்துவத்தின்படி மெடிக்கல் சயன்ஸ்ல வந்து யாருமே நரம்பு நோய குணமாக்கவே முடியாது. உப்பு இல்லாம இருந்தா தான் குணமாக்க முடியும். ஆ உப்பு இல்லாம செய்யணும். சரி அத சொல்லிக் குடுங்க அவசியம் எனக்கு. ஆ, நம்மளுக்கு சிஷியனுக்கு மெயின் பாடத்த சொல்லிக் குடுங்க. என்ன ஆ செஞ்சா நம்மளுக்கு மண்டை உப்பு இல்லாம அழுத்தத்த நான் உப்பு எப்படி இல்லாம 1 இருக்கணும்? நாள் கழிச்சு அதுக்கு முறை சொல்லிக் குடுங்க.
முறை அதுவே சொல்லிக் கொடுங்க. இப்ப குடல் சுத்தம் பண்ணிட்டீங்க. இதையவே செய்யுங்க. அ, நீர் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. 72 மணி நேரம் ஆ, கழிச்சு உப்பு இல்லாத அந்த காய்கறி எது உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ உப்பு இல்லாத சாப்பிட்டு பழகுங்க. அநேகமா அது ம். இனிமே ஒரு 48 நாள்ல அந்த மண்டை அழுத்தம் குணமாயிரும். அப்ப இது 3 நாள் 3 இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ம். நாளைக்கு செகண்டு. நான் 3வது நாளு 72 மணி நேரம் வந்து இன்னைக்கு மதியம் 1 மணி. நாளைக்கு 1 மணி, நாளான்னைக்கு 1 நே மணி. செவ்வாய்க்கிழமை நீங்க செவ்வாய்க்கிழமை ஆ செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க 2 மணிக்கு நீங்க முடிச்சுக்கலாம். அந்த மாங்காய் வந்து ம். இது வந்து உப்பு. மாங்காயோ, முட்டைக்கோஸோ, அப்ப பீட்ரூட்டோ உப்பு எனக்கு இல்லாம என்ன சாப்பிடணும். பண்ணணும், இன்னைக்கு எடை பார்த்து எனக்கு சாயங்காலம் அனுப்பிச்சுருங்க. பேசி அனுப்பிச்சுருங்க. எடை பார்த்து அனுப்பிச்சுருங்க. சரி சாயங்காலம் கூட முடிஞ்சா வர்றேன். சாயங்காலம் வர்றேன். 8 மணிக்கு பேசுவோம். மறுபடியும் நான் பேசுறேன். சரிங்களா? ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. நன்றி, நன்றி. எப்படி சார் ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லையா? அழுத்தம் குறைஞ்சிரும். வண்டி எடுத்து குறையும் பேர் அதுதான் நன்கொடை உங்களுக்கு ஒரு நன்கொடை ஒண்ணு வச்சிருக்கேன் இல்லையா? ஏதோ ஒரு நன்கொடை நீங்க கனமான நன்கொடை குடுத்துருங்க. சரி, சரி சார். நல்லாயிரும். அது இப்படின்னா அப்ப இதுல வந்து நீங்க நம்மளுக்கு 2வது வந்து நம்மளுக்கு முதல் எதிரி உப்பு தான். அதுதான் அதுதான் வந்து மூளைய கெடுக்கும். நல்ல வேளை கண்ணு உங்களுக்கு உண்மையில கண்ணு இவ்வளவு உப்பு சாப்பிட்டுமே நீங்க வந்து எவ்வளவோ உப்பு சாப்பிட்டுருக்கிறீங்க. ஆ ஆ. ஆனால் உங்க கண்ணு இன்னும் கெடாம இருக்கிறது ஆச்சரியம் தான். ஆ. பின்னாடி ஓ! உங்க கண்ணு அ குருடா இருக்கணும். கண்ணு குருடாயிருக்கு. ஆமா. ஆமா. சுகர் இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து. ஆமா, ஆமா. ஆமா. இப்ப நரம்பு தளர்ச்சி இருக்கிறவனுக்கு கண்ணு வேலை செய்யாதுங்க. ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. நரம்பு தளர்ச்சி வந்தவனுக்கு கண்ணு வேலை ஏங்க சர்க்கரை நோய் வந்து முதல்ல கண்ணு போயிருங்க. ஆமா, ஆமா. நீங்க சர்க்கரை நோய் போய் சோடா புட்டி போடாத எவனும் இருக்க மாட்டான். சோடா புட்டி போடாத சர்க்கரை நோயின்னு வந்துட்டாவே உப்பு திங்கிறவன் எனக்கு 10 வயசு குழந்தையிலிருந்து கண்ணாடி போடுதுன்னு என்ன அர்த்தங்க? உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளும் கண்ணாடி போடுது. கண்ட உப்ப தின்னு, 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 தின்னு கண்ணாடி போடுதுங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஆனா நீங்க கண்ணாடி போடாம இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரி கண்ணாடி போட்டுருக்காங்களா? வீட்டுக்காரம்மா இல்ல. போடுவாங்க. வேற வீட்டுக்காரம்மா ஏதாவது இன்னும் போடல. உங்க மத்தவங்களுக்கு கண்ணாடி போட்டிருந்தாங்க. இப்ப 2 பேருக்கும் கண்ணு சரியாயிடுச்சு. எனக்கு சரியாயிடுச்சு. ம், அந்த அம்மா இன்னும் ஆனா எல்லாமே சாப்பிடுது. ம். ஆனா கண்ணாடி போடுறது இல்ல. என்ன நோய் இருக்கு? சர்க்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி? அந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கு அந்த அம்மாவுக்கு. ம். சர்க்கரையில இல்ல. சர்க்கரை நோய் இல்ல. அதான் மூட்டு வலிங்கிறது சாதாரணமா. மூட்டு வலிங்கிறது 130 பேத்துக்கு இருக்கு. இன்னைக்கு 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 தொலைக்காட்சி பார்க்கிறப்ப சொன்னா, சர்க்கரை நோய் என்பது இந்தியாவுல 20 பேத்துக்கு 100க்கு 25 பேத்துக்கு இருக்குதுங்கிறான். அப்படின்னு அப்ப என்னங்க? மூட்டு வலிக்கும் எல்லா வலிக்கும் காரணம் உப்பு காரம் தான். உப்பு தான் காரணம். உப்புமே நம்ம சாப்பிடுற சாதாரண காரம் தான். காரமும் ஒரு காரணம் சார். காரம், ஆமா. உப்பு அந்த மிளகாய், ஜீரண காரம் எல்லாம். இந்த காரமும் ஒரு ஜீரணியான காரணம். குடுக்குது. ஆமா. ஜீரணம் இதெல்லாம் நீங்க ஏன் சார்? சாப்பிடுறப்ப. 2வது வந்து சாதாரண உணவு. சாதாரண உணவு சாப்பிடுறவங்களுக்கு மூட்டு என்ன சாதாரண உணவு சாப்பிடுறவங்களுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா, உடம்புல ஆ. வந்து நடுநிலை மாறி அமிலத்தன்மை ஒண்ணா ம். அமிலத்தன்மை அதிகமாயிரும் அல்லது உப்புத்தன்மை அதிகமாயிரும். ஒண்ணு அசிடிட்டி அமிலம் அதிகமாயிரும் அல்லது உப்பு அதிகமாயிரும். அதிகமாகி ஆ. கொழுப்பு அதிகமாகி எல்லாம் தங்கி எல்லா உறுப்புகளையும் அரிக்க அரிச்சிரும். ஆ. உப்பு எப்படி ஆமா. அரிக்குது? ம். உப்பு நீங்க உப்பு உப்பு ஒரு ஒரு பொருள அரிச்சிரும். அதே மாரி அமிலமும், ஆசிட்டும் ஒரு பொருள அரிச்சிரும். புரியுதா? ஆ. அமினோ ஆசிட். ஆமா. ஆ. ஆமா. உப்புமே ஒரு பொருள அரிச்சிரும். எந்த அதான் இது இப்ப சாதாரண உணவு வயித்துக்குள்ள போய் அமிலமா மாறிருது. ஆமா. எல்லாம் மாறி உடம்பு பூரா நாசம் உணவுனாவே அதனால தான் ஃபுட் பாய்சன்னு சொல்றான். இது விபரமா தான் ஆ. சொல்றானுங்க. ஃபுட் பாய்சன் அப்படின்னா. பூரா விஷமா மாறுது. உள்ள போய் விஷமா மாறுது. ஆ ஆ. பாய்சன்னாவே சாகடிக்கிறன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். இன்னைக்கே எல்லா டாக்டரும் ஃபுட் பாய்சன்ங்கிறான். ஆமா. எனக்கு ஏன் எல்லாம் வெள்ளைக்காரன் ஃபுட் பாய்சன்ங்கிறான். அ ஆமா. நாமளும் ஃபுட் பாய்சன் சொல்றோம். இல்லையா? ஃபுட் பாய்சன்ங்கிற ஆமா. எல்லாரும் ஆமா. தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபுட் பாய்சன எப்படி எடுக்குறது? இப்ப உணவு பிரச்சனை இல்ல. போட்டது எப்படி எடுக்குறீங்க இப்ப? காசு வச்சிருக்கிறீங்க. அது தொலைச்சிட்டீங்கன்னா மீண்டும் மீட்டெடுப்பது எப்படி? அதான் கேள்வி. ஆ, அதான் அந்த போட்ட உணவ, அ அந்த விஷத்த எடுக்கக்கூடிய மந்திரம் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆ. தமிழ்நாட்டுல வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சாரு. வேற எவனும் கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல நீ சார் உங்களுக்கு தெரிஞ்ச மாரி கம்பத்துல யாருக்கும் தெரியாது. ஆமாமா. தெரியாது. இப்ப அவர் இருக்காரு விஷம் ஆர்.கே. கோபாலா. அவர் பேரு என்ன? ஆர்.கே. கோபாலா. என்னது? டி.ஆர்.கே. பேரு ஆர்கே ஆர்கே ஆர்கே. ஆமா. ஆ ஆர்க் ஆர்கி. ஆர்.கே. கோபால்ன்னு நெனைக்கிறேன். அவருக்கு இந்த மாரி பேச ஆர்கி. ஆமா, ஆமா. ஆர்கி. ஆனா ஆமா. நல்ல மனிதர் தான். ம். நல்ல மனிதர் தான். என்னமோ விட்டுட்டாரு 3 நல்ல வருஷமா. மனுஷன். நல்ல மனுஷன். பண்பான ஆளு. நல்ல நல்ல மனசு குணமான நல்ல ஆன்மீகவாதி. வேலை பண்ணாரு. ஆனா ஆமா. ஏனோ வந்து இந்த இல்ல உணவில்லாமல் வறுமை இன்னைக்கு ஒரு வேளை தான் ஏற்படுத்தும் சாப்பிட்டு வராரு.
இன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டு வர்றாரு. நான் அவன்ட்ட வந்த பிறகு ஆ. இன்னைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுறாரு. ஒரு நேரம் தான் சாப்பிடுறாரு. அவர் இந்த கலைய வளர்க்கணும்னோ, மேலெடுத்துட்டு ம். போகணும் எண்ணமே இல்லாம இருக்கிறாரு. ஒரு பெரிய வசதி உள்ளவரு இப்படி இல்ல இருந்தா, அது வருவாரு, எப்படி வருவாரு. அவர் வசதி எல்லாம் இருக்கு. வருவாரு. கொஞ்சம் கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்காரு. இந்த உணவில்லாமல் வாழும் கலை வந்து குறைஞ்சபட்சம் இத வளர்க்கணுங்கிற எண்ணம் வேண்டாமா? என்னங்க அவரு யோகிங்கிறாரு, ஆமா. ஞானிங்கிறாரு, வள்ளலாருங்கிறாரு. அப்புறம் இந்த இப்ப வந்து எந்த ஒரு கருப்பட்டி என்னாலும், எலுமிச்சம் சாறுன்னாலும், ம். நீங்க சொன்ன அந்த நீர்மோருன்னாலும் சரி, எல்லாமே விஷம் தானே சார்? ஆமாம். தூய தண்ணீரை தவிர, தூய காற்று, தூய தண்ணீரை தவிர எல்லாமே. ஐயோ! ஆமா. அதுக்கு அது ஒரே அது முறிவு அன்னக்காடியா உப்பு இருந்தாலும் சரி, இல்லாம மாங்காய், இந்த காய்கறி மட்டும் தான். ஆமா. உப்பில்லாத மாங்காய், வேற காய்கறினாலும் அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கே தவிர, அது சக்தி பொருள் அல்ல. அது சீவக்கட்டை, தொடப்பக்கட்டை. ஆ. சரிங்க சார். இப்ப ஆ, இப்ப எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, பழையபடி இப்போ 3 நாள் கழிச்சு நான் மாங்காயோ இதோ சாப்பிடுறேன். ஆ. மறுநாள் காலையில மோஷன் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. அப்படி போகலைன்னா என்ன செய்றது? அது நீங்க நம்ம அதாவது அந்த மலத்துவாரத்தை நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் தப்பில்ல. மலத்துவாரத்த சுத்தம் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆ. அது அப்ப நீங்க இதே மாரி டெய்லி நம்ம பேதி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது அதனால தேவையில்ல. தான் கேட்கிறேன். இனிமே இனிமே குடல சுத்தம் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் விளையாட்டு. ஆட்டோமேட்டிக்கா இவ்வளோ அதெல்லாம் நீங்க சுத்தமா 3 நாளைக்கு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்னங்க சார்? ஆமாம். குடல் இவ்வளோ சுத்தம் பண்ணதுனால ஆமா. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துரும். 22 மணி நேரம் ஓய்வு குடுக்கிறீங்க. நீங்க ஒரு காய்கறி ஆ. நெறைய அந்த அந்த இந்த 3 நாள் கழிச்சு நல்லா வேக வைத்தது வந்து எவ்வளவு தூரம் சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீர்ப்பயிற்சி பண்றீங்க. அந்த ஆ. 72 மணி நேரத்துல 2 தடவ வெளிக்கு போயிரும். புரியுதுங்களா? இப்பயேவா? ஆமா. சாப்பிட்டு பாருங்க. 72 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க 2 தடவ வெளிக்கு. ஆ. அந்த மாங்காய். நம்ம ஆமா, என்ன சாப்பிடுறோமோ அது. ஆ. ஆமா. அந்த சாப்பிட்ட 72 பிறகு. மணி நேரத்துல அது சுத்தமாயிரும். அப்ப உண்மையாலுமே ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கு 24 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். ஓ! சரி, சரி, சரி. ஆ. ஆனா, இப்ப இருக்கிற இந்த உலகத்துல இருக்க 800 கோடி இந்த காட்டு மிராண்டிகளும், ஒரு நாளைக்கு 10 தடவ ம். குடிக்கிறான். அப்புறம் எப்படி அப்ப தொடர்ந்து இந்த ம ஐயய்யோ! தொடர்ந்து இவர சிறுகுடலையும், கெடுத்து வச்சுட்டேன் சார். பெருங்குடலையும் மலமா ஆமா. தான் இருக்குதுங்கிறான். ஐயோ! இப்ப என்ன செய்றது? அப்போ அதாவது இப்படித்தான் வந்து இதத்தான் டாக்டர் இருங்க. டாக்டர் அர்னால்டு ரெட் வந்து ஜெர்மனி ஆனா டாக்டர் வந்து சார், ஒரு இது இப்ப உங்ககிட்ட நம்ம சிஷியரா இருக்க போய் தான் தப்பிக்க முடியுது. அது செத்தாங்க. ஒண்ணு நான் தான் தெரியுது. சொல்ல போறேன். நீங்க இத நான் வந்து அரையும் குறையுமா நீங்க செய்யல அப்டின்னா, இந்நேரம் நீங்க உங்க சங்கு ஊதி 3 வருஷம் இருக்கும். எது? இந்த கொஞ்சம் கொஞ்சமாச்சு இந்த 3 நாள் இடைவெளி 4 நாள் செய்யலையேன்னா. ஆ. இந்த சங்கு ஊதி உங்களுக்கு இந்நேரம் 3வது, 4வது ஆண்டு நிறைவஞ்சிரும். ஆமா, ஆமா. ஆ. அப்படி செய்யுங்க. இப்ப மறுபடியும் நம்ம சரி பேசுவோம். இன்னைக்கு 24 மணி நேரத்திலேயே உப்பு இப்ப வெறும் தண்ணீல போனாலே 72 மணி நேரம் ஆகணும். என்ன சார் உப்பு நல்லா குறையறதுக்கு? ஆமா. 72 மட்டும் நல்லா குறையும். அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே இந்த மண்டை அழுத்தம் குறையும். அந்த எடை குறையணுங்க. எடை குறையணும், பாரம் குறையணும். இதெல்லாம் வந்து தண்ணீர் தான் ம். அந்த தூய தண்ணீர் தான் அந்த மருந்து மாரி அருந்தும் பொழுது தான், அது உள்ளே ம். இருக்கிற அந்த பழைய மருந்தை வெளிய எடுக்கும். பழைய மருந்து உள்ள உட்கார்ந்திருக்குது. ஆ. ஆமாமா. உடம்பெங்கும் ம். இருக்குது. உங்க உடம்பு வந்து தலையில மட்டும் இல்ல. உடம்பெங்கும் இந்த பழைய மருந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்குன்னு நல்லா எனக்கு தெரியுது. அதான் அந்த பாடுபடுத்துது. சரிங்க சார். இப்ப 3 நாளு கழிச்சு மாங்கா சாப்பிட்டுர்றோம். ஆ. பழையபடி பழையபடி 3 நாள் போறோம். இப்படியே இப்படியே போயிட்டு இப்படியே இருந்தாலே பண்ணிட்டே இப்படியே இருக்கணும். போனாலே போதுமா? ஆமா. இப்படியே இப்படியே பண்ணிட்டே வர என்னான்னு கேட்டா, உணவு மேல நம்பிக்கை போயிரும். சரி. ஆ. அப்புறம் நீங்க யோகி தான். அப்புறம் நீங்க என்ன 7ஆம் அறிவை பெற்ற ஒரு மனிதன். நீங்க அப்ப எப்படியுமே இதே மெத்தட்ல இருந்தா தான் சரியாகும். இல்லைன்னா சரியாகவே இன்னைக்கு ஆகாது. ஜென்மத்துக்கு இன்னும் 100 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரியாகாது. ஆ. சரிங்க சார். மறுபடியும் பேசுவோம். அதே சரியா? மாரி இந்த காய்கறியில நம்ம உப்பு, காரம் போட்டு சாப்பிட்டாலும் அதுவும் தப்புதான். எல்லாமே தப்புதான். ஆ. அதே கேட்கிறேன். ஆமா. குற்றம் ருசிக்காக நம்ம எதாவது செஞ்சு ஏ ருசிக்கன்னு செஞ்சாலே அதெல்லாம் அதெல்லாம் அடிதான். சுவைதான். நீங்க ஒரு சுவை எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்டாலும் பழமே குற்றம் இவ்வளவு குற்றமே. ஆமா. நாட்டு சர்க்கரையே அ விஷம் பண்ணும்போது எல்லாமே விஷம் தானே. ஆமா. அடிப்படை பயங்கரமான சோறு சார். புதுசா இல்ல வர்ற சார். இது வந்து நீங்க இது வந்து பயங்கர அற்புதமான வைத்தியம். சும்மா எல்லாருக்கும் லேசுப்பட்டவர ஆண்டவன் குடுத்துற மாட்டான். யாரும் செய்ய ஏதோ ஒரு முடியாது. நல்லா ஏதோ தெரியும். நம்ம எப்பனாலும் வந்து தெரியும். தெய்வத்தை ஏதோ ஒரு
போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல. உங்க தயவு கிடைச்சதுனால, ஏதோ நம்ம உங்க தொடர்பு கிடைச்சதுனால இந்த அளவு இருக்கோம். ஆமா. அதாவது இந்த மருத்துவத்துறையில நோபல் பரிசு மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பெற்ற பல மருத்துவர்களே கடுமையான நோயில தான் செத்துருக்குறாங்க. ஓ! சரி, சரி. மருத்துவத்துறையில் மருத்துவத்துறைச்சில ஆராய்ச்சி பண்ணி, இன்னென்ன நோய்க்கு இப்படி இப்படி ம். மருத்துவம்னு சொல்றான் பாருங்க. அந்த நோபல் பரிசு பெற்றவன் ₹10,00,00,000 நோபல் பரிசு. அப்படி பெற்றவனே ஆமா. நோயில தான் செத்துருக்கிறாங்கிறேன் நானு. அப்ப இப்ப வந்து இப்ப 24 மணி நேரம் கழிச்சே வந்து மாங்காய் சாப்பிட்டுக்கலாமா? அப்படியா? 72 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணுமா? அதத்தாங்க 72 மணி நேரம் குறைஞ்சபட்சம். ஆ. இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 48 72 மணி மணி நேரம். நேரம். குறைஞ்சபட்சம் ஆ, 72 மணி நேரம். உங்களுக்கு மயக்கம், ஆ. கிறுகிறுப்பு இல்லைனாவே, நீங்க வந்து 96 மணி நேரம் போடலாம். 4 நாள் போடலாம். அப்படியா? சரி, சரி, அது சரி. நீங்க ஆ. தண்டிக்கலாம். அந்த கசப்பு வரும். அது என்ன 72 மணி நேரத்துல கசப்பு என்னுடைய கணிப்பு 72 மணி நேரத்துல கசப்பு வந்துரும் அப்படிங்கிறது. அந்த சளி வந்து அந்த தொண்டையில வரைக்கும் வந்து நிரம்புறக்கே 48 மணி நேரத்துல வந்தாலும் போட்டுக்கலாம். அது தப்பில்ல. ஆ, சரி, சரி. உப்பு இல்லாம சாப்பிடணும். அவ்வளவுதான். சரி. மறுபடி இதுக்கு ஒரே முறிவு அதுதான். அத தவிர வழியே இல்ல. என்னங்க சார்? ஆமாம், 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 ஆமாம். உப்பு இல்லாத மாங்காய், முட்டைக்கோசு தான். மறுபடியும் நம்ம இரவு பேசலாம். விட்டு விட்டு தான். நன்றி.